ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் ஒரு க்யூட்டான கிஃப்ட் ரெடி பார்க்கலாமா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பராக 2 மடக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத மடக்கணும். ஸோ இப்போ நம்ம மடக்கினது இவ்வளவும் உள்ளே தான் போகணும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். நான் தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்த்தேன்ல, இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்யூட்டாகவே சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் மடக்கி விட்டாவது ஒரு 7 மாதிரி கிடைக்கணும். ஸோ இப்போ வந்து இது க்யூட்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ திறந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு இது கிடச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோங்க. எதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோன்னா அதுக்கு மேலே ஒட்டணும்ல, அப்புறம் ஓட்டையாக இருக்கும். ஸோ இதே ஷேப்பில் அந்த கேப்பில் மட்டும் க்ளூ படாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து க்ளூ பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இதை மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இன்சைடு பார்க்க ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மட்டும் வெளியே வந்து இருக்கும், அதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. நமக்கு இதுக்கு மெயினாகவே தேவையானது ஃப்ளார்ஸ். நீங்கள் ஹார்ட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ கிஃப்ட் பண்ணதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை கூட நீங்கள் இதுக்குள்ளே வரைஞ்சிக்கலாம். ஸோ என்ன கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிக்கணும், அவ்வளோதான். நான் வந்து ஃப்ளார்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏன்னா காமனாகவே ஃப்ளார்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஃப்ளார்ஸ் பிடிக்கும். ஸோ வந்து ஃப்ளார்ஸ் தான் நான் இப்போ வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதுக்கு மேலே கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளார்ஸ் நீங்கள் வரைங்கிறீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஃப்ளார்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் வந்து பிங்க் கலர் வித் க்ரீன் லீஃப் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு காமனாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ராயலான ஒரு கலர். ஸோ ஃபஸ்ட் ரொம்ப லைட் கலர் அடித்தேன். அது வந்து இது ஒன்றுமே தெரியல, வீடியோக்கு தான் தெரியல, மற்றபடி தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டார்க் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து லைட் க்ரீன் தான் அடிச்சிருக்கேன் இதுக்கு. ஸோ இது வந்து சூட்டபிளாகவே இருந்தது. ஸோ இதை மாதிரி நிறைய கிஃப்ட் ஐடியாஸ் கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கிராஃப்ட் செய்வீங்க, ஓகே நான் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய செய்வேன் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அது இந்த ட்ரையாங்கிளை ஃபுல்லாக வந்து அந்த எட்ஜ் எல்லாமே வந்து ஒரு ப்ரௌன் கலர் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி வேர்ட்டிக்கலாக ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாரிசாண்டலாக லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஹரிசாண்டலாக லைன் போடச்சில் கொஞ்சம் உள்ளே வந்து மேலே போகிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அப்படின்னா அது வந்து நம்ம இப்படி மடக்கி வைக்கிறதுல கொஞ்சம் வந்து க்யூட்டாக அழகாக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் க்ளூ போட்டு உள்ள எல்லா ஃப்ளாஸையுமே ஒட்டிக்கிறேன். அதை வந்து உங்கள்கிட்ட காணிக்கலை. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து காய. ஸோ இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணால் அழகாக வரும். ஸோ மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியானால ஸோ ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வேறு யாருக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வேறு எது கூட எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் லவ் ஃபார் யூ போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி வேறு என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.